जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வார ராசி பலன்கள் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம், நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள், தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது, இந்த வாரத்திற்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது, என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிட்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் 12 ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி நேயர்களை, இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வாரம். உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. சொல்கிறாங்கல்ல, சில பேர் தமிழில் சில வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேசும்போது என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ இந்த பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. ஸோ ஒரு ரகசியமான சோதனையும் வரும், கவனமாக இருங்க. ரகசியமான ஒரு சோதனையும் வரும், கவனமாக இருங்க. அதே போல் சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வரேன். இந்த வாரத்துக்கு எடுத்துட்டோன்னா வேலை, பணம், குடும்பம் மூன்றிலும் ஸ்டடி க்ரோத் எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு ஒன்று போகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும், உங்கள் திட்டங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, திடீர் கோபப்படக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் பிரச்சனை வரும். இன்னொன்று, இப்போ நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, வேறு அதாவது வேலைக்கு வராமன்னா, இப்போ ஒரு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு வர சொல்லி நிறையா ப்ரெஷர் பண்ணுவாங்க. இல்லைன்னா உனக்கு நான் தேவையில்லாத இடத்துல தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி சில பிரச்சனையெல்லாம் பூராட நட்சத்திரத்துக்கு வரும். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒத்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் அதில் கொஞ்சம் பார்த்து போங்க. பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கும். அதிகாரம், மரியாதை, குழந்தையை பார்த்துக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல செய்திகள் சேரும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் வரும், மன கஷ்டங்கள் இருக்கும். உறவில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உறவினர்களுக்குள் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவன் ஏன் வரான் போகிறான், தேவையில்லாத வெண்டைக்காய் கத்திரிக்காய் கதையெல்லாம் பேசுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேணாம். லேசான உடல் சோர்வு போராட நட்சத்திரத்துக்கும் உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும், கவலைப்படாது. நீண்ட நாட்களாக காத்திருந்த அப்ரூவல் கிளியரன்ஸ் இந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரைவில் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் நியூ ஆர்டர், நியூ கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப், ட்ரஸ்ட் இஷ்யூ எல்லாம் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் ஏதாவது சில விஷயங்கள் பார்க்க போகிறீங்க, லீகல் பார்க்க போகிறீங்க, எதாவது செய்ய போகிறீங்கன்னா பார்த்து செய்யுங்க. அதே போல் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கோம், முடியல அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஏதாவது பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட வரும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு முடிஞ்ச அளவில் ஒரே ஒரு தடவை ஏதாவது இந்த வாரத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சுமங்கலி பூஜை பண்ணினா உங்களுக்கு சிறப்பு. ஒரு சுமங்கலி பூஜை, ஒரு 5 சுமங்கலி கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. எப்போதுமே குரு வழிபாடு, வியாழக்கிழமையில் எப்போதுமே குரு வழிபாடு நிறையா பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமையில் என்றைக்குமே வியாழக்கிழமை இனிப்பு தானம் கொடுக்கறது நல்லது. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக முடியும். சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் ஆர்ட்ஸ், கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் இந்த வாரத்துக்கான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி, சில தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்.
சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் வம்பில் மாட்டின்ட்டு பிரச்சனைகள் வரும். நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் அதுக்குண்டான ஒரு மரியாதை தனி. நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரியாதையான ஒரு படிப்பு. அந்த படிப்பு படிக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் பேரை நீங்களாக கெடுத்துக்காதீங்க. கெடுத்துக்கிட்டீங்கன்னா கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரிதிங் லாஸ். ஸோ நீங்கள் அதில் விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா? அதே போல் உங்களை கூடியமான வரைக்கும் உடல்நிலையை கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. நல்லபடியாக இந்த வாரத்தை கொண்டு போங்க. சுபம். வாழ்க வளமுடன்.